பிரபஞ்சத்துக்கும் நம்ம பூமியில வளர்ற தாவரங்களுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்குமா? வாங்க அத பத்தி இப்போ பார்க்கலாம். பல நூறாண்டுகளா நம்ம வேத பாரம்பரியம் இத ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் மூலமா ஆராய்ச்சி செஞ்சிருக்கு. அந்த சிஸ்டம் பேரு தான் நவக்கிரகம். அப்படின்னா 9 செல்வாக்கு செலுத்துபவர்கள்னு அர்த்தம். இவங்க தான் அவங்க. இவங்க வெறும் கிரகங்கள் மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வங்களா பார்க்கப்படுறாங்க. இந்த குழுவுல சூரியன், சந்திரன் கூடவே ராகு, கேதுன்னு 2 நிழல் கிரகங்களும் இருக்கு. சொல்லப்போனா இதுங்க வெறும் வானத்துல இருக்கிற புள்ளிகள் மட்டும் இல்ல, நம்மள வழி நடத்துற சக்திகளா பார்க்கப்படுது. அதாவது நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான பாடங்களை கர்ம வினைகள் மூலமா நமக்கு கத்துக் கொடுக்குது. இதுல முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு கிரகமும் நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கிய அம்சத்தை ஆளுது. ஆனா இந்த தொடர்பு வானத்தோடு முடியல, அது பூமி வரைக்கும் வருது. வேத மரபுப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பூமியில ஒரு குறிப்பிட்ட மருத்துவ குணம் கொண்ட புனித தாவரம் இருக்கு. சோ பிரபஞ்ச சக்திய பூமி பரிகாரங்களோட சமநிலைப்படுத்துற ஒரு சிஸ்டம் இது. அது எப்படின்னு பார்க்கலாமா? உதாரணமா சூரியனை எடுத்தப்போம், அது நம்ம தன்னம்பிக்கையோட அடையாளம். அதோட தொடர்புடைய தாவரம் தான் அர்க்கம். இந்த அரக்கச் செடியோட பால் தேள் விஷத்தையும் அதோட இலைகள் வயிற்றுப்புழுக்களையும் நீக்க உதவுது. சரி, அடுத்து சந்திரன். நம்ம உணர்ச்சிகளை ஆளக்கூடிய சந்திரனோட தொடர்புடைய தாவரம் பலாசம். இந்த பலாச மரத்தோட பூக்கள் சரும அழகை பராமரிக்க ரொம்ப காலமாவே பயன்படுது. அதேபோல அறிவையும் ஞானத்தையும் குறிக்கிற குரு பகவான், அதாவது வியாழன், அரச மரத்தோட இணைக்கப்படுறார். இந்த சிஸ்டம் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. ஆஸ்துமா, சர்க்கரை நோய்னு பல நோய்களுக்கு அரச மரம் மருந்தா இருக்கு. ஆக நவகிரகங்கிறது வானத்துல இருக்கிற கிரகங்களையும் பூமியில இருக்கிற தாவரங்களையும் நம்ம ஆரோக்கியத்துக்காக இணைக்குது. ஜோதிடர் டேவிட் ஃப்ராலி சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட வலையே பின்னுது. அப்போ பிரபஞ்சத்துக்கும் நம்மளோட தனிப்பட்ட ஆரோக்கியத்துக்கும் இடையில நாம மறந்த ஒரு தொடர்பு இருக்குதா?